ஹலோ ஆல், நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இது ஒரு குட்டி மைல் ஸ்டோன் தான். பட் கண்டிப்பாக இதையும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுக்காக நான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் பேக் எண்டில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் செரிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன். நீ சூப்பராக குக் பண்ணுற, நாம ஏன் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சேனலை கிரியேட் பண்ணி அதுக்கு நேம் டிசைட் பண்ணது எல்லாமே ஹஸ்பண்ட் தான். ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸோட இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து தேங்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியை தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 4 ஒயிட் பிரெட் எடுத்துக்கோங்க. சைட் எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கலாம். 2 பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க ஒயிட் க்ரீமை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்டு தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் க்ரீம் கூட 1 டீஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா ஒயிட் சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிற பால் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவு ஒயிட் க்ரீமில் 1/4 கப் அளவு பிஸ்கெட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை லேயர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லேயர் பிரெட் எடுத்துக்கோங்க. க்ரீம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஸ்கெட் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லேயரும் ப்ராப்பராக வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி சைட் எட்ஜஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பிங்ஸ்க்கு டெய்ரி மில்க் சாக்லேட்டும் பிஸ்கெட்டோட க்ரீம் ஆட் பண்ணியிருந்தேன். 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் ட்ரை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.